ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு கண் கலங்க வைக்கிற ஒரு மூமெண்ட் நடந்துச்சு. அதாவது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் முதல் முறையாக சாச்சனா அண்ட் ஜெஃப்ரி சூப்பராக வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சூப்பராக சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க அடுத்த வாரம் கேப்டனாக வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஜெஃப்ரிக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சாச்சு. ஸோ இந்த கேப்டன்ஷிப் அவருக்கு தேவையானது யோசிப்பார், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதுக்கு முன்னாடி ஜாக்லினே சொல்லிட்டாங்க, அவளுக்கு கேப்டனாக ஆகிறது ரொம்ப ஆசைடா அப்படின்னு. என்ன நடக்க போது தெரியல. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவத்தை வந்து கேட்டவுடனே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஆனால் அதை கேட்டவுடனே அந்த பக்கம் ஜாக்லின் கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாகிடுச்சு. என்னென்னா சத்யா வந்துட்டு பேச ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அருணை சொல்கிறேன். ஏன்னா அவன் வந்து எப்பயுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு பொறுப்பான ஒரு பர்சனாக இருந்தான். கிச்சனில் எல்லாத்தையும் பண்ணான். எல்லோரும் சொன்னால் அதே மானே தேனே பொன்மானே அதை தான் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு விஷயம் ஆரம்பித்தார். சில டைம் வியூஸ் நம்ம பார்க்குற வியூஸ் மாறும்ல. ஏன்னா நம்ம மனுஷன் தானே, நம்ம பார்க்குற கண்ணோட்டம் அப்பப்போ மாறி தானே இருக்கும். கரெக்டு தான். பட் இவங்கக்கிட்ட நான் பார்த்த கண்ணோட்டம் அப்படியே ஒரு கிராஃபே மாறிடுச்சு. சின்ன விஷயங்கள் மாறும்னு தெரியும், ஆனால் ஒரு வாரத்தில் கிராஃபே மாறிடுச்சு. அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு வாட்டியும் நான் கேட்குற கேள்விக்கோ இல்லை மற்றவங்க கேட்குற கேள்விக்கோ அவங்க கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது பாருங்களேன். அது ரொம்ப அப்படியே ஹார்ட்டுக்கு, அதாவது என்னோடய ஹார்ட்டுக்கு ரொம்ப வேலிடாக சூத்திங்காக இருக்குது. அது வந்துட்டு எவ்வளோ ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அது சான்ஸில் அப்படியே வருது. அதேமாதிரி அவங்க ரொம்ப சென்சிட்டிவ். அது மட்டும் இல்லாமல் அவங்க மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. மெம்பர்ஸ்க்காகவே வாழ்கிறாங்க. வெரி குட் பிளேயர், அவங்க வெரி குட் டேலண்டட் பர்சன் அப்படின்னும் போது இந்த பக்கம் காமிக்கிறாங்க, ஜாக்லினை காமிக்கிறாங்க. ஜாக்லின் அப்படியே ஒரு மாதிரி கண்ணீர் விட்டு கதறாங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு பரிதாபமாகிடுச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இவர் தான் வந்து அவங்கள வந்து டாக்ஸிக் பிளேயர்னு சொல்லி நாமினேட் பண்ணுறாரு. ஒரே வாரத்தில் ஜாக்லின் வந்துட்டு இவரை மாற்றிருக்காங்க. இவங்க பண்ணுற செயல்கள் வந்துட்டு அவரை மாற்றிருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த டால் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ரயானுக்காக அழுத விஷயங்களை அவரை வந்து ஈர்த்திருக்கலாம். இல்லைனா வந்துட்டு விஜய் விஷால் போகக்கூடாது அப்படின்னு செஞ்ச விஷயங்களை அவர் ஈர்த்திருக்கலாம். நிறைய விஷயங்கள். அப்புறம் வந்து மஞ்சரியை வந்து பிடிச்சி இது பண்ணாங்க பாருங்கள், அந்த விஷயங்கள் ஈர்த்திருக்கலாம். இல்லை காலையிலேருந்து எல்லாருமே வந்து மஞ்சரியை டார்கெட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த கிச்சனை பற்றி ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க. காலையில் மஞ்சள் கூட சண்டை. இதில் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்துட்டு சத்யா வந்து ஈர்த்திருக்கு போல இருக்குது. அதனால் அங்கே வந்து சூப்பராக சொல்லியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஜாக்லினுக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து அங்கே வந்து சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் என் லைஃப்லேயே கிடைச்ச ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேன்னு சொல்லி அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ஜாக்லினுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.